ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வார அசைவ உணவுல நாம பார்க்க போற ரெசிபி ஃபிஷ் ஃப்ரை. வாங்க இப்ப அதை எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தவறாம வந்து சேரும். வெல்கம் டு மசாலா ட்ரீட். சேஃபா சமைங்க, சந்தோஷமா சாப்பிடுங்க. நம்ம சேனல்ல ஒவ்வொரு வாரமும் 4 வகையான வீடியோக்கள் கிழமை வாரியாக பதிவேற்ற. பவுல்ல 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். கலருக்காக காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன். நீங்க சாதா மிளகாய் தூள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப இது கூட 1 டேபிள் ஸ்பூன் தனியா தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் சீரகம் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளவர், தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். பாதி லெமனோட ஜூஸை பிழிஞ்சிக்கலாம். இது கூட 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திட்டு இது எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது எல்லாம் நல்லா கலந்த உடனே 2ல இருந்து 3 ஸ்பூன் தண்ணி சேர்த்துட்டு இத நல்லா கலந்து விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேருங்க. ஒரேடியா சேர்த்துட்டா தண்ணி நிறைய போயிடும். அப்புறம் நம்ம மசாலா தண்ணி ஆயிடுச்சுன்னா மீன்ல ஒட்டாது. அதனால கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இதோட பதம் பாருங்க, இந்த அளவு இருக்கணும். நல்லா திக்கா இருக்கணும். இந்த மாதிரி இருந்தாதான் மீன்ல நல்லா ஒட்டும். இப்ப நம்ம இதுல மீன் துண்டுகளை உள்ள சேர்த்துடலாம். நான் இன்னைக்கு 400 கிராம் வவ்வால் மீன் எடுத்திருக்கேன். இத இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் படுற மாதிரி நல்லா கோட் பண்ணி விட்டுருங்க. சைட்ல எல்லாம் முக்கியமா நல்லா தேய்ச்சி விடுங்க. அப்பதான் நல்லா கோட் ஆகும். எல்லாத்தையும் இந்த மாதிரி கோட் பண்ணிடலாம். இப்போ இத 1ல இருந்து 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கலாம் மசாலால. இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சு. ஒரு பேன்ல 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம ஊற வச்சிருந்த மீன் மசாலாவை உள்ள சேர்த்துடலாம். கொஞ்சம் தூரமா சேருங்க. பக்கத்துல சேர்த்தா சரியா வேகாது. கொஞ்சம் கேப் விட்டு சேருங்க. இப்போ இத லோ மீடியம் ஃப்ளேம்ல வச்சு 5 நிமிஷம் பொரிச்சதுக்கு அப்புறமா இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். இந்த மீனை பொரிக்கிறதுக்கு நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மசாலா அந்த அளவு கீழே அடி பிடிக்காம எல்லா மசாலாவும் இதுல கோட் ஆகி நல்லா வரும். எண்ணெயும் ரொம்ப உங்களுக்கு குடிக்காது மீன். இப்போ இது இந்த பக்கமும் 5 நிமிஷம் வெந்ததுக்கு அப்புறம் சைட்ல இந்த மாதிரி திருப்பி விடுங்க. நமக்கு சைட்லயும் வேகணும். அதனால இந்த பக்கம் ஒரு 1 நிமிஷத்துக்கு திருப்பி விட்டுருங்க. இப்போ இது அவ்வளவுதான், தயாராயிடுச்சு. இந்த சுவையான மீன் வறுவலை நீங்களும் உங்க வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நம்ம சேனல்ல நிறைய ஃபர்ஸ்ட் டைம் ஆன் யூடியூப் வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டனை ஆல்னு கிளிக் பண்ணிடுங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தவறாம வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.